எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன அஞ்சலி, நானும் நீ வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். அம்மா வேற ஃபோன் பண்ணியிருந்தாங்க மேம், வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களாம், அதனால் நானும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உங்ககிட்ட 2 days லீவ் கேட்கலான்னு பார்த்தேன் மேம். அட சூப்பர் அஞ்சலி, எடுத்துக்கோ. எப்போ வேணும் உனக்கு? இப்போலாம் இல்லை மேம், நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வேணும் எனக்கு. தேர்ஸ்டே ஃப்ரைடே கொடுத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேவும் வீட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு 4 days லீவ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதான். அப்போ மேடம் ஒரு பிளானோட தான் இருக்கீங்க, கரெக்டா? சரி எடுத்துக்கோ. எனக்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்பிடு, நான் அப்ரூவலுக்கு அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் கூட பயந்துட்டே இருந்தேன் மேம், எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு. நீங்களே அக்செப்ட் பண்ணிட்டீங்களே. ஹாய் அனிதா. ஹாய் அசோக், எப்படி இருக்கீங்க? பார்த்து கூட ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை அனிதா, 2 months நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ திரும்பவும் மார்னிங் ஷிஃப்டே வந்திருக்கேன். ஓ ஓகே ஓகே, ஜாப்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு அனிதா. அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மேரேஜ்க்கு தான் யாரையுமே நீங்கள் இன்வைட் பண்ணல, பட் அட்லீஸ்ட் உங்கள் ஹஸ்பண்ட் யாருனாச்சும் எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்கலாம்ல? ம் ஓகே அசோக், கண்டிப்பாக ஒரு நாள் கொடுத்துடலாம். ஓகே அனிதா, ஐ ஹாவ் அ ஒர்க், யூ கேரி ஆன். ஓகே அசோக். சொல்லுங்க சார், கூப்பிட்டுருந்தீங்க. அது ஒன்றும் இல்லை அனிதா, ரொம்ப நேரமா நானும் உங்களை கேபின்ல பார்க்கவே இல்லை, அதான் உங்ககிட்ட கேட்குறேன், எங்கே போயிருந்தீங்க? சார் 10 minutes தான் சார் பிரேக் எடுத்துக்கிட்டேன். காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு, போய் குடிச்சிட்டு வந்தேன். இதில் என்ன சார் தப்பு இருக்கு? அப்படியா? என்ன அனிதா சொல்றீங்க? நியர்லி ஆஃப் அன் ஹவரா நான் உங்களை தேடிட்டு இருக்கேன், பட் நீங்க உங்க கேபின்லேயே இல்லையே. அப்புறம் எப்படி 10 minutes தான் பிரேக் எடுத்தேன்னு என்கிட்ட என்ன போய் சொல்றீங்களா? நான் எதுக்காக சார் பொய் சொல்லணும்? இதில் பொய் சொல்லி என்ன ஆக போகுது? ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்தா ஆஃப் அன் ஹவர் எடுத்திருக்கேன்னு சொல்ல போகிறேன். நான் 10 minutes தான் சார் எடுத்தேன். கேஃபேட்டேரியாவில் தான் இருந்தேன். நீங்கள் வேணும்னா சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என் டீம்மேட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க சார். திமிருடி திமிரு, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு திமிருலாம் ஆகாது. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவன் என்ன பாடுபடுறானோ. என்கிட்டயே திமிரா நடந்துக்கிறல்ல, என்னதான் நடந்தாலும் உனக்கு அந்த திமிரு பேச்சு மட்டும் குறையவே மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சிக்குவ, உன்னை வச்சு செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கேன், ஆனா எதுவும் சிக்க மாட்டேங்குது. பாக்குறேன்டி, இன்னும் எத்தனை நாள் தான் இவ்வளவு பெர்ஃபெக்டா கொடுக்குறேன்னு. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல என்கிட்ட சிக்காமலா போயிடுவேன், அப்ப பாப்பேன் நீ இந்த சத்யானா யாருன்னு. என்ன சார் வேணும்? எதுக்காக என்ன தேடிட்டு இருந்தீங்க? கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? சொல்லுங்கள் சார். நான் எதுக்காக உங்களை தேட போறேன் அனிதா? ப்ராஜெக்ட் ரிலேட்டடா பேசுறதுக்காக மட்டும்தான் தேடினேன். ஞாபகம் இருக்குல்ல, இன்னும் 2 daysல ப்ராஜெக்ட் சப்மிஷன். ப்ராஜெக்ட் பத்தி எந்த அப்டேட்ஸும் இன்னும் எனக்கு வரல. ஏதாச்சும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லா அப்டேட்ஸும் எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அது ஏன் ப்ராப்பரா கொடுக்கவே மாட்டேன்றீங்க? சார் நேற்று வரையும் பண்ண எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல தானே சார் இன்னைக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் இப்போவே கூப்பிட்டு கேட்டால் எப்படி சார்? இன்னும் ஆஃபீஸ் முடியறதுக்கு சாலிடாக 3 hours இருக்குது சார். நான் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் சார் போவேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட் பற்றி கேட்டிங்களா? 98% முடிஞ்சிருச்சு சார். இன்னும் 2% ஒர்க் தான் பெண்டிங்கில் இருக்குது. அது கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்சிடும் சார். இந்த திமிருக்கு தாண்டி உன்னை பார்த்தாலே கடுப்பா வருது. இங்க பாருங்க அனிதா, ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு அப்டேட்ஸ் கொடுக்காம போகலாம்னு நினைக்காதீங்க. எப்பவும் ப்ராப்பரா எனக்கு எல்லா அப்டேட்ஸும் வேணும். ஓகே, அதே மாதிரி ப்ராஜெக்ட் 98% தான் முடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, இப்பவே 100% முடிச்சிருக்கணும்ல. ஜஸ்ட் 2 daysல ரிவ்யூ பார்க்க மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னும் முடிக்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இன்னும் 2 days டைம் இருக்குல்ல சார், நான் நாளைக்கே முடிச்சிடுவேன் சார். 1 day ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு சப்மிட் பண்ணிடலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடும் சார். சொல்றது கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு அனிதா, பட் இஃப் சப்போஸ் லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? சடனா ஏதாச்சும் ஒரு எரர் வருது, அப்ப லாஸ்ட் மினிட்ல உட்காந்து எந்த ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ பிஹேவ் யோர் செல்ஃப். யூ ஆர் அ ப்ராஜெக்ட் லீட், அது மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. ஓகே, யூ ஆர் நாட் அ ட்ரெயினர் ஆர் ட்ரெயினி அண்ட் ஆல். யூ ஆர் அ ப்ராஜெக்ட் லீட், யூ ஷுட் கம்ப்ளீட் இட் ஆன் டைம். அண்ட் ஒன் மோர் திங், ஐம் அ ப்ராஜெக்ட் மேனேஜர், யூ நோ ரைட்? நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பழகுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்றது வேண்டாம். ஓகே?
எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியாச்சு, நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா மட்டும் போதும், என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு. சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்களா? இங்க பாருங்க, this is the first and last warning. Hereafter you should not argue with me, okay? ஓகே சார். Go and do your work. ஓகே சார். வெயிட் அண்ட் see அனிதா. எனக்குன்னு ஒரு டைம் வராமையா போகும். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீ என்கிட்ட மாட்டுவ. அப்ப இருக்கு. என்னடா நித்யா, வந்ததுலேருந்து அமைதியாகவே உட்காந்துருக்கேன். உனக்கு அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கா? எல்லாரும் கிட்ட நல்லா பழகுறாங்களா? மாப்பிள்ளை எப்படி உன்னை பார்த்துக்கிறாரு? நல்லா பேசுகிறாரா? நீ அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சியா இல்லையா? அம்மா, நேற்று தானே நாங்கள் விட்டுட்டு வந்தீங்க. உங்களை விட்டு ஒரே ஒரு நாள் தான் பிரிஞ்சு இருந்திருக்கேன். அதுக்குள்ளே எப்படிம்மா அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியும்? 2 நாள் தானம்மா ஆகுது. இப்போ வரையும் எல்லாரும் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, பாசமாக இருக்காங்க. ஏன் அவர் கூட என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு. இருந்தாலும் எனக்கு தான்மா எல்லார்கிட்டேயும் பழகுறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்களே பார்த்தீங்கல்ல, அவர் கூட நல்லா படப்படன்னு ஜாலியாக பேசுகிறாரு. வீட்டில் எல்லாரும் பேசுறது கேட்குறப்போ நல்லா இருக்கும்மா. ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குமா. அவங்க கூடலாம் அவ்வளோ சீக்கிரம் என்னால் போய் சேர்ந்து உட்காந்து பேச முடியல. எல்லாரும் வந்து என்கிட்ட ஜாலியாக தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் என்னால் அவங்க பேசுகிற மாதிரி பேச முடியல. ஏதோ ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. நித்யா, நீ கவலைப்படாதடா. எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். ஏன்னா பொண்ணுங்க பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா கூட அவங்களோட வீட்டிலையே வளர்ந்துருப்பாங்க. புதுசாக கல்யாணம் ஆகி புது உறவுகள் கிடைக்கிறப்போ, அதே மாதிரி புதுசாக சொந்தம் வந்திருக்கப்போ எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் அம்மா சொல்கிறத மனசில் வச்சுக்கோ. இனிமே அதுதான் உன்னோட குடும்பம். அவங்க யார்கிட்டையும் உனக்கு தயக்கமே வேண்டாம். நீயே பார்த்தல்ல நித்யா, எவ்வளோ அன்பான குடும்பமாக இருக்காங்க. எல்லார்கிட்டையும் எவ்வளோ பாசமாக பேசி பழகுறாங்க. நம்மளை பற்றி எதுவுமே தெரியலனாலும் அவங்க குலதெய்வம் கோவிலில் கல்யாணம்னு வச்சதுனால நின்றக்கூடாதுன்னு அவங்க பேரனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் யாருக்கு மனசு வரும் சொல்லு? நல்ல குடும்பமாக தாண்டா இருக்காங்க. மாப்பிள்ளை தம்பியை பார்க்குறப்ப கூட ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு. அவரே எதிர்பார்க்குறாரு பத்தியா நீ கலகலன்னு பேசணும்னு. நீ ஏன் இப்படியே இருக்க? இங்கே பாரு, இது நாள் வரையும் நீ இருந்தது எனக்கு புரியுதுடா நித்யா. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. அவங்க குடும்பத்துக்கு எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி உன்னை நீ கொஞ்சம் மாற்றிக்கணும். அம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. சரிம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை மாற்றிப்பேன். இன்னைக்கு மாப்பிள்ளை தம்பி ஒரு வார்த்தை சொன்னார் கேட்டியா? நீ கலக்கலன்னு பேசணும்னு ஆசைப்படுறாருடா. இருந்தாலும் அவர் என்ன சொன்னார் என்கிட்ட? உங்கள் பொண்ணு எனக்காக எதுவும் மாற்றிக்க வேண்டாம், அவளுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் மனசில் என்ன இருக்குது? நீ அவர்கிட்ட கலகலன்னு பேசி சிரிக்கணும்னு ஆசை இருக்குது. பாத்தியா, இந்த இடத்துல கூட ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும், எந்த அளவு இது பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. உனக்கு புரியுதா? உன் அப்பா மாதிரி அவர் இல்லைடா. அவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. அந்த குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குது. நான் எவ்வளோ நாள் என் பிள்ளைக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைய போதோன்னு கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைடா நித்யா. ஒரு பொண்ணா, ஒரு அம்மாவா உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும், சரியா? இருந்தாலும் நான் சொல்கிறேன்டா, அவர் உன்னோட புருஷன். அவருக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. எது எதிர்பார்க்குறதுனாலும் அவர் பொண்டாட்டிக்கிட்ட தான் எதிர்பார்ப்பாரு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அம்மா என்ன சொல்கிறேன்னு. அதனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றிக்கோ. சீக்கிரமாக அவரை ஏற்றுக்க முயற்சி பண்ண. அவர் முயற்சி பண்ணுறாருல்ல நித்யா, அது மாதிரி நீயும் முயற்சி பண்ணணும், புரியுதா? ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க. ம் ம் சரிங்கம்மா. சரிடா, நைட் என்ன சமைக்கலாம் நீயே சொல்லு. அம்மா, அவருக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குமா, அக்கா சொல்லியிருக்காங்க. சப்பாத்தி செஞ்சிடலாமா? பாரு. சரிடா, அப்போ சப்பாத்தியே பண்ணிடலாம். சரிங்கம்மா. சரி, மாப்பிள்ளை எங்க ரூமில் இருக்காரோ? இல்லைம்மா, அவர் ஏதோ ஸ்கூலில் அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஃபோன் பண்ணணும்னு போனார். வெளியே கார்டனில் தான் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியாடா? சரி சரி, அப்போது சாயந்தரத்துக்கு டீ போட்டு பஜ்ஜி சுட்டுட்டுமா? சாப்பிட்டு தானே? தெரியலையேம்மா. இருந்தாலும் செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். செஞ்சதுக்காக 1-2 சாப்பிடுவாருல்ல, செய்யலாமா? சரி, ஓகே. சரி வா, உள்ள போலாம். அபி, என்னடா ஆச்சு? எதுக்கு இப்போ அழுதுகிட்டே இருக்க? அம்மா தான் சொல்கிறல்ல, அம்மா சொல்கிற பேச்சு கேட்கணும்ல பாப்பா. இங்கே பாரு, அழக்கூடாதுடா. சரி, அழாதடா.
அனு என்னாச்சுமா? இன்னும் அழுதுட்டே இருக்காளா? ஆமா அத்தை, அவளை பற்றி தான் நமக்கு தெரியும்ல. உடம்பு சரியில்லைனாவே அழுதுட்டே தானே இருப்பா. காலையிலேருந்து அழுதுட்டே இருக்கா அத்தை. மாத்திரை குடித்ததும் வாந்தி எடுத்துட்டா. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அவங்க அப்பா கிட்ட ஃபோனில் சொன்னேன். அவர் ஒரு டானிக் கொடுத்துருக்காரு அத்தை, அதை கொடுன்னு சொன்னார். குடிச்ச உடனே வாந்தி எடுத்துட்டா அத்தை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஷோ அனு, அவளுக்கு உடம்பு சரியில்லை தானடா. நாம பெரியவங்க உடம்பு சரியில்லைனாலும் அதை சொல்கிறோம். ஏதோ ஒன்று மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா சரியா இருக்கும். ஆனால் அவள் குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும் பாரு. அது வாந்தி வேற எடுத்திருக்கால, அதனால தான் அப்படி இருக்கா. ஒன்று பண்ணு, அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நீயும் கூட சேர்ந்து அவளுக்கு தட்டி கொடுத்து தூங்க வை. கொஞ்ச நேரம் தூங்குவா. சரிங்க அத்தை. நான் திருப்பியும் ஒரு சின்ன ஸ்கூப் டானிக் கொடுத்து தூங்க வைக்கிறேன் அத்தை. குடிச்சதெல்லாம் வாந்தி எடுத்துட்டா. கொஞ்சம் குடிச்சாதான் அத்தை தூங்கி எந்திரிச்சானா நல்லா இருப்பா. அதை செய். போய் முதல்ல பிள்ளைக்கு மாத்திரையை கொடுத்து அவளை தூங்க வைக்க பாரு. வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரியா? நீ போய் அவளை படுக்க வைப்போ. ஷோ அத்தை, நீங்கள் எதுக்கு? அனு சும்மா இருமா. காலையிலேருந்து அபியும் நீயே தான் தூக்கி வச்சிட்ருக்க. அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால யார்கிட்டையும் வரமாட்டேன்றா. அவளை பற்றி நமக்கு தெரியாதான். அவள் கொஞ்சம் நேரமாச்சும் தூங்கி எந்திரிச்சாதாம்மா நல்லா இருப்பா. நீ போய் முதல்ல அவளை பாரு. அப்புறம் பக்கத்து வீட்டில் லலிதா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணுன்னு என்னை கூப்பிட்டாங்க. சரின்னு நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நானும் போயிட்டு வரேன். அப்புறம் சுமதி அக்கா தூங்கிட்டு இருக்காங்க. சரியா? நான் போயிட்டு வந்துடுவேன். நீ போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போ. சரிங்க அத்தை. மா என்னம்மா, வீட்டில் நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். யாரையும் ஆளையே காணோம். அதாண்டி நானும் பார்க்குறேன். இப்போ தான் பார்த்தேன், எங்கள் சின்ன அண்ணி எங்கேயோ வெளியே கிளம்பி போனாங்க. அந்த அனு என்னன்னா புள்ளைய தூக்கிட்டு மேலே அவர் ரூமுக்கு போனா. வீட்டில் யாருமே இல்லைன்னா போதும்டி, புள்ளைய கூட போய் படுக்க வைக்கிறேன்னு அவளும் போய் நல்லா படுத்து தூங்க வேண்டியதுதான் அவளுக்கு வேலை. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, எப்போ பார்த்தாலும் வீட்டில் வேலை செய்கிறேங்கிற பேரில் எல்லாரும் அவளை தூக்கி வச்சு பேச வேண்டியது. அப்புறம் வீட்டில் யாருமே இல்லைன்னு வெயி. எல்லாரும் இருந்தாங்கன்னா அவள் கிச்சனில் தாண்டி இருப்பான். யாருமே இல்லைன்னு வெயி, அவள் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட வேண்டியது. கேட்டால் பிள்ளைய தூங்க வைக்க போனேன், நானுமே அப்படியே படுத்து தூங்கிட்டேன்னு போய் தூங்கி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் பிள்ளை கீழே வருவா. நீ வேணா பார்த்துட்டேறேன். என்னம்மா இப்படி சொல்கிற? இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? வீட்டில் பட்ட பகலில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யாருக்கும் இவங்களுக்குலாம் தப்பாக தெரியாதுமா. அப்படி சொல்லு ஷாலினி. இதை பற்றி நாம் பேசினா நாம தாண்டி கெட்டவங்களா போயிடுவோம். ஒரு நாள் இதை பற்றி நான் கேட்குறேன். அதுக்கு எங்கள் பெரிய அண்ணி இருக்காங்கல்ல, சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவள் தான் பார்க்குறா, அவளுக்கு ரெஸ்ட் வேண்டாமான்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், ஏன் இந்த வீட்டில் வேறு யாரும் வேலையே பார்க்குறது இல்லையா? அவள் மட்டும்தான் வேலை பார்க்குறாளா என்ன? ஆனால் எங்கேயும் நடக்காத அதிசயம் இங்கே தான்மா நடக்கும். எல்லாம் ஊர் உலகத்தில் மாமியார் மாமனார் வந்த மருமகளை கொடுமைப்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே என்னன்னா வந்த மருமகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கு தானடி நாம இருக்கோம். இதை இப்படியே விட்டுறலாமா? இன்னைக்கு தான் ஷாலினி நமக்கு நல்ல சான்ஸு. வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் பெரிய அண்ணி படுத்து தூங்கிட்டு இருக்குது. சின்ன அண்ணி வெளியே கிளம்பி போயிடுச்சு. அவள் மட்டும்தான் இருக்கிறா. இப்போ நான் செய்கிற வேலையில் அவள் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. இன்னைக்கு நம்ம அவளை கூப்பிட்டு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். புரியுதா? சூப்பர்மா, கூப்பிடு. பட்ட பகலில் படுத்து தூங்கிட்ட. இதெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளைக்கு நல்லாவா இருக்கு? எனக்கு நல்ல ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குமா. அதுவும் என்ன ஜூஸ் தெரியுமா? மாதுளம்பழம் ஜூஸ். அப்போ தான் என் ஸ்கின்னு நல்லா பளபளன்னு அழகாக இருக்கும். அதனால் இங்கே வந்து 2 நாளாக குடிக்கவே இல்லைம்மா. அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக அவளை கூப்பிட்டு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுமா. அவ்வளோ தானடி தங்கம், உனக்கு இல்லாமல சொல்லு. அவள் இந்த வீட்டில் இருக்கிறதே வேலை செய்யறதுக்கு தானே. இந்த வீட்டுக்கு வேலைக்காரி வைக்காததுக்கு ஒரே காரணம், புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்காளுங்களே மருமகளுங்க, அவளுக்காக தான். நமக்கு செஞ்சு கொடுக்கறத விட அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? தோ இப்போவே கூப்பிடுறேன். அனு, ஏ அனு. என்னம்மா கூப்பிட்டீங்களா? என்ன அனு, நல்லா தூக்கம் போல? இல்லைம்மா, அபிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கா. அதனால தான் அவளை தூங்க வைக்கலான்னு போனேன். என்ன வேணும் சொல்லுங்க. அனு, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரையோ மருந்தையோ கொடுத்து கொஞ்ச நேரம் தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும். தூங்க எழுந்திரிச்சாவே பிள்ளை சரியாயிடுவா. அதை விட்டுட்டு காலையிலேருந்து இடுப்புலேயே தூக்கி வச்சுட்டு இருந்தா எப்படி அந்த பிள்ளைக்கு சரியாகும்? இங்கே பாரு, பகலில் பிள்ளைங்க தூங்குறது நல்லது கிடையாது. அதுவும் வீட்டுக்கு வந்த மருமக தூங்குறது சுத்தமாக நல்லதில்லை. அவள் சின்ன பிள்ளை. அதனால் நீ அவளை தூங்க வச்சுட்டு வந்து வீட்டில் இருக்க வேலையை பாரு. ஏன், உனக்கு எந்த வேலையும் இல்லையா என்ன? இல்லைம்மா, காலையிலேருந்து நிறைய வேலை இருந்ததா. அபியை தூக்கி வச்சுட்டே செஞ்சனால எனக்கும் டயர்டாக இருக்குது. அதான் கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு யோசித்தேன். வீட்டில் எந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன அனு, நீ இவ்வளோ அப்பாவியாக இருக்கியம்மா? உனக்கு அடுத்து 2 மருமகளுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போவும் எல்லா வேலையும் நீ மட்டுமே தான் செஞ்சிட்ருக்க. அது கொஞ்சம் யோசிச்சு பாரானோ. ஒருத்தி என்னன்னா கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து 1 மாதம் ஆக போகுது. இன்னும் வேலைன்னு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறா. இன்னொருத்தி என்னன்னா முந்தா நாள் தான் கல்யாணம் ஆகி வந்தா, மறு வீட்டுக்கு அங்கே போயிருக்கிறா. பாத்தியா, கடைசி வரையும் நீயே தான் இந்த வீட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கு.
கடைசி வரையும் இப்படி அப்பாவியாவே இருந்துடாதம்மா. ஷாலினி மாதிரி நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தான். அதனால தான் உன் மேலே அக்கறைப்பட்டு சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அந்த அனிதாலாம் ஒன்றும் அவ்வளோ நல்ல பொண்ணு கிடையாது. நீயே பார்த்தல்ல, காலையில் எந்திரிச்சு வந்து உனக்கு ஏதாச்சும் ஒத்தாசி பண்ணுறாளா? வந்து காய்கறி கட் பண்ணுறேன்னு சும்மா வந்து உன் கூட நிற்பான், அவ்வளோதான். காய் கட் பண்ணுறதுலாம் ஒரு வேலையா? நீயே சொல்லணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கிளம்பி போயிடுறாங்க. திருப்பியும் சாயந்தரம் வந்து என்ன வேலை செய்கிறாவ? ராத்திரி டிஃபனுக்கு கொஞ்ச நேரம் உன் கூட மாட நின்று காய் கட் பண்ணுறது, சப்பாத்தி போட்டினா உருட்டி கொடுக்கறதுன்னு வேலை பார்க்குறா. அவ்வளோதானே பண்ணுறா. அதுக்கு என்னமோ அவளை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீ பாரு, நாள் முழுக்க வேலை செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை யாரும் அப்படி பேசுறது இல்லையே. அதான், வேலைக்கு போகிறவளுக்கு ஒரு மரியாதை, வீட்டில் இருக்கிறவளுக்கு இன்னொரு மரியாதை. இதை நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே பாருங்கம்மா, அனிதாவை பற்றி எனக்கு தெரியும். அவள் வேலைக்கு போகிறான். அப்படி இருக்கப்ப ஆஃபீஸ்லேயும் போய் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வந்து வீட்டு வேலை எல்லாமே பார்க்கணுன்னா அவளால் எப்படி பார்க்க முடியும்? இருந்தாலும் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து எல்லாம் கூட மாட செய்கிறாதான். அவளை எதுக்கு இப்போ நீங்கள் இழுத்துட்டு இருக்கீங்க? சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். என்னானோ உன் நல்லதுக்காக தானே அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா அம்மா சொல்கிறதையே கண்டுக்க மாட்டேன்ற. சரி சரி, அதை பற்றி எனக்கு என்ன ஆக்குறேன். எனக்கு ஒரு பொமோகிரானட் ஜூஸ் வேணும், போய் போட்டு கொண்டு வா. என்னது, ஜூஸா? வேற என்ன உங்ககிட்ட கேட்டேன்? ஜூஸ் தானே கேட்குறேன், அதுவும் தமிழில் தானே கேட்குறேன். ஏன் புரியலையா? என்னானோ என் பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பாரு, என் புள்ள இங்கே வந்து 2 நாளாக ஜூஸ் குடிக்காம ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சாமா. எப்பவும் அவங்க வீட்டில் டெய்லி ஜூஸ் குடிக்கிறவ இங்கே வந்து குடிக்கலன்னா நல்லாவா இருக்கும்? யாரும் அவளை தான் கண்டுக்கவே மாட்டேன்றீங்களே. அதான் இப்போ நீ போய் போட்டு கொண்டு வா. அப்புறம் எனக்கு சூடாக ஒரு கப்பு காஃபி போட்டு கொண்டு வா. என்னமோ தெரில, தலை வலிக்குது, காஃபி குடிக்கணும் போல இருக்கு. போ சீக்கிரமா போ. என்னானோ அப்படியே பார்த்துட்டு அமைதியாகவே நிற்கிறேன், சீக்கிரமா போய் கொண்டா போ. சரிங்கம்மா. என்னம்மா இவ இப்படி இருக்கா? இவகிட்ட அனிதாவை பற்றி தப்பாக சொல்லி இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பை ஆரம்பித்தேன். கடைசியில் என்னன்னா, அனிதாவை பற்றி எனக்கு தெரியும், அவள் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். ஷாலினி, இப்போ தானடி முதல் விதையவே தூக்கி போட்டிருக்கேன். இங்கே பாரு, போக போக தாண்டி பற்றிக்கிட்டு எரியும். உடனே அது எரிஞ்சிட்டா எப்படி? இப்போ தானே அவன் மனசில் கொஞ்சோண்டு கலந்துருக்கேன். இதுக்கப்புறம் போக 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 அவளை ஏற்றி விட்டோம்னா அது கொழுந்து விட்டு எரிய போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ கடைசியாக ஒருத்தி வந்திருக்கா பத்தியா? அவளை பார்த்தா ரொம்ப அப்பாவியாக தெரியுறாடி. நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவா. நீ வேணா பாரு, அவள் வரட்டும். அவள் வந்ததுக்கப்புறம் இவளுங்க 2 பேருக்குள்ள இன்னும் நல்ல எண்ணெயை ஊற்றி விட்டு எப்படி கொழுந்து விட்டு எரிய வச்சு இந்த குடும்பத்தை பிரித்து காட்டுறேன்னு பாரு. சூப்பர் பிளான்மா. அவகிட்ட இருந்து தாம்மா காயை நகர்த்தணும். பார்த்துக்கலாம், வரட்டும் அவ. நீ வேணா பார்த்துட்டே இரு ஷாலினி. இன்னைக்கு நான் சொன்னதை அவள் கண்டிப்பாக யோசிச்சு பாப்பா. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவளுக்கு தெரியாமே அவள் மனசுக்குள்ள அந்த எண்ணம் போகும். அதே மாதிரி கடைசியாக வந்திருக்கா பார்த்தியா, அவளாம் ரொம்ப அப்பாவியாக இருக்கா. சீக்கிரமாக நம்ம சொல்கிறத அப்படியே நம்புவா. இவனுங்க எவனுக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது, வாரிசு வரக்கூடாது, இந்த சொத்து ஃபுல்லாக எனக்கும் என் பிள்ளைக்கு மட்டும் வரணும்னு பார்த்தா இவனுங்க கல்யாணத்தை பண்ணிட்டானுங்கல்ல. நான் பார்த்துக்கிறேன்டி, கண்டிப்பாக இவனுங்க எல்லாத்தையும் பிரித்து காட்டுறனா இல்லையான்னு பாரு. அண்ணன் தம்பி ஒற்றுமை, எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பானுங்கள. அது ஒன்றும் இல்லைடா, கொஞ்சோண்டு நஞ்சு கலந்தா சீக்கிரமாக குடும்பம் பிரிஞ்சிடும்னு அவனுங்களுக்கே காட்டுறேன் பாரு. இவனுங்க பொண்டாட்டிங்களை வச்சே அவனுங்களை பிரிச்சு காட்டுறேன். என்னங்கம்மா? என்னானோ கொஞ்சம் கூட சுகர் போடலையா? எனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் சுகர் இருந்தால் தான் உள்ளே இறங்கும். போ இந்தா, இதில் போய் சுகர் போட்டு கொண்டு வா. ஃப்ரெஷ் ஜூஸில் சுகர் போட்டு குடிக்கக்கூடாது ஷாலினி. போமோகிரானட் ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதில் இன்னும் ஸ்வீட் போட சொல்கிறீங்க? இங்கே பாரு, எனக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் நீ செஞ்சு கொடுக்கணும். நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் குடிக்க முடியாது, புரியுதா? போ, எனக்கு சுகர் போட்டு கலந்து கொண்டு வா. இப்போ ஓகேவா? நீ இப்போ போகலாம். வேறு ஏதாச்சும் வேணும்னா நாங்களே உன்னை கூப்பிடுவோம். அனிதா வந்துட்டியா? ஒரு 2 மினிட்ஸ் அனிதா. மெயில் டைப் பண்ணிட்டு இருக்கேன், டைப் பண்ணிட்டு உன்கிட்ட பேசுறேன். கொஞ்சி பேசிட வேணும், உன் கண்ணில் பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா. நான் நின்னா நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா. அட தொலைவில இருந்தா தானா? ஓய், என்ன பொண்டாட்டி சைட் அடிக்கிறியா? என்ன காது கேட்கலையா? சைட் அடிக்கிறியான்னு கேட்டேன். நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உள்ள வந்ததுல இருந்து வச்ச கண்ணு வாங்காம என்னையே பார்த்துட்டு இருக்கியே, என்ன மேட்ரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அது ஏன் மிஸ்டேக் இல்லப்பா. நானும் அப்படி எதுவும் நினைக்கல. ஓய், பார்த்தா அப்படிதாண்டி தெரியுது. அப்போ தப்பு ஏன் மேல இல்லையே, உங்க மேலதான். உங்க கண்ணில் தாங்க ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல ஐ செக்அப் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும்.
ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, பார்க்க தாண்டி இப்படி இருக்க அமைதியான பொண்ணு மாதிரி. ஆனா பேசுனா உன்கிட்ட வாயை கொடுத்து யாருமே ஜெயிக்க முடியாது போல. சரியான வாய் தான். அப்புறம் நான் மிஸ்ஸஸ் கார்த்திக் கார்த்திக்கோட ஒய்ஃபா இருந்துக்கிட்டு இவ்வளோ கூட பேசலனா எப்படி? அதானே நான் போட்ட பிட்ட எனக்கே ரிட்டர்ன் போட்டு லாக் பண்ற ஆளாச்சே நீ. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. அட ஆமால, நான் தானே கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டேன்? அனிதா, இன்னைக்கு ஒரு நாள் நீ கேப் புக் பண்ணி போயிடுறியா வீட்டுக்கு? என்ன? அது ஒன்றும் இல்லை அனிதா, சின்னதா ஒரு பிஸ்னஸ் மீட். அதனால தான் போய் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். சூர்யா நான் 2 பேருமே கிளம்புறோம். அதான் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் நீ கேப்ல வீட்டுக்கு போயிடு. ஓகே, 4 o'clock கிளம்பிடு நீயும். சரிங்க, ஓகே. என் மேலே எதுவும் கோவம் இல்லையே? இதுக்கு போய் யாராச்சும் கோபப்படுவாங்களா? நீங்க ஆஃபீஸ் விஷயமா தானே வெளியே போறீங்க, இதுல என்ன இருக்கு? என்னைக்காச்சும் நீங்க இப்படி வெளியே போறப்ப மட்டும்தான் நான் கேப் புக் பண்ணி போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் வைக்கிறேன். சரிம்மா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரிங்க, நான் கிளம்புறேன். ஓகே அனிதா. ஓ ஷிட். ஷாலினி, என்னம்மா கையை தவறி கீழே விட்டுட்டியா? கையில தான் அடிப்படல, கை ஏதாச்சும் கிழிச்சிருக்கான்னு பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாம், இதை வர க்ளீன் பண்ணணுமே. அதை பற்றி நீ எதுக்காக கவலைப்படுற? அதான் அனு இருக்கால, அவளை க்ளீன் பண்ண சொல்லிக்கலாம், நீ எதுவும் கவலைப்படாத. யா, அவ தான் இந்த வீட்டில் இருக்கால. ஓகேம்மா, நான் ஏதாச்சும் கூப்பிட்டு சொன்னா ஏதாச்சும் சொல்லுவா, நீங்களே சொல்லிடுங்க. பார்த்துக்கிறேன்டா. அனு, அனு ஒரு நிமிஷம் இங்க வா. என்னாச்சு? எப்படி இந்த கிளாஸ் உடஞ்சிச்சு? என்ன அனு இப்படிலாம் கேள்வி கேட்குற? இங்க பாரு, என் பொண்ணுக்கிட்ட நீ கொடுத்ததான். ஆனா ஆய்க்கா அவளோட கை நழுவி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நல்ல வேலை என் பொண்ணு கையில எதுவும் அடிபடல. அடிபட்டிருந்தா என்ன ஆகுறது? சரி, இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எதுக்காக கூப்பிட்டானா? கீழே விழுந்து உடஞ்சிருக்கு, இதை யார் க்ளீன் பண்ணுவாங்க? நீ தான் க்ளீன் பண்ணணும், பண்ணு. என்னது? ஷாலினி தானே கீழே போட்டு உடைச்சா, அவளையே க்ளீன் பண்ண சொல்லுங்க. என்னானோ என் பொண்ணை வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன்? இங்க பாரு, என் பொண்ணு வீட்டில் வேலை பார்க்கறதுக்குன்னே கை தட்டினா ஆளுங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு இருக்காங்க. அவ எதுக்கு இங்க வேலை பார்க்கணும்? கை நழுவி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதை நீ சுத்தம் பண்ண. உனக்கு இந்த மாதிரி வேலை செஞ்செல்லாம் பழக்கம் இருக்கு தானே? என் பொண்ணுக்கு அதெல்லாம் எந்த பழக்கமும் இல்லை. அது செய்யணும்னு அவளுக்கு தலையெழுத்தும் கிடையாது. புரியுதா? க்ளீன் பண்ணு. கண்ணாடி துண்டை எடுக்கிறது கூட தெரியல பாரு, கையை கிழிச்சு ரத்தம் வருது. போய் முதல்ல கைக்கு கட்டு போடு. என்னானு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, கண்ணாடி கிளாஸை க்ளீன் பண்றப்ப கவனம் ஃபுல்லா அது க்ளீன் பண்றதுல இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி தான் கிழிச்சு ரத்தம் வரும். அதான் எல்லாம் எடுத்துட்டல, போய் முதல்ல கையை கழுவிட்டு வந்து இதை மாப் போட்டு தொட. இவ என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டா போல? கார்த்திக் மாமாவை காணோம், இவ மட்டும் தனியா வந்திருக்கா. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. எப்பவும் லேட்டாக தான் வருவா, 2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க. இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? அதுவும் வந்த உடனே கிச்சனுக்கு வேற போலா. இந்த அனு ஏதாச்சும் சொல்லிட்டானா? ஏதாச்சும் பேசிடுவாள் இவ வந்து. என்னம்மா நீ அணுவை பற்றி தெரிஞ்சுமா இப்படி பேசுகிறேன்? அணுவாவது இங்கே நடக்கிறது ஏதாச்சும் சொல்கிறதாவது சொல்லணும்னு நினச்சிருந்தானா முதல் டைம் அவளை காயப்படுத்தினல்ல, அப்போவே சொல்லியிருக்கணும். அப்போவே சொல்லாதவ இப்போவா சொல்ல போகிறா? இந்த குடும்பத்து மேலே அவளுக்கு பக்திமா. அதனால் இந்த குடும்பத்தை பிரியறத அவளால் பார்க்க முடியாது. குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வா. அப்படிப்பட்டவகிட்ட தானே நீ விளையாடிக்கிட்டு இருக்க. அதனால் கவலையே படாத. இங்கே நடந்தது எதுவும் அவள் சொல்ல மாட்டா. ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிருவாமா. அவளை பற்றி நமக்கு தெரியாதா? கரெக்டு தாண்டி. அக்கா, வாணிதா, என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல? நான் சீக்கிரம் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அழுதீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாணிதா, சொல்லுமா. அக்கா என்னாச்சு? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதே. நான் வர வரையும் அழுதுட்டு இருந்தீங்களா என்ன? உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அழுதுருக்கீங்க. என்னாச்சுக்கா? அழுதுனா? இல்லைம்மா அனிதா, நான் எதுக்காக அழ போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அக்கா என்னக்கா கையில் இவ்வளோ பிளட் வந்துட்டு இருக்கு? நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அனிதா, அது கிளாஸ் உடஞ்சிருச்சா, அதை க்ளீன் பண்ணுறப்ப கையில் கொஞ்சம் கிழிச்சிருச்சுமா, மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னக்கா நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க? கிளாஸ் எல்லாம் எப்படிக்கா உடஞ்சது? நீங்கள் அவ்வளோ கவனக்குறைவாலாம் இருக்கவே மாட்டீங்க. என்னக்கா நீங்கள் இதுக்கு மருந்து போடலாம்ல? சரி என் கூட வாங்க, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன். இல்லை அனிதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. கொஞ்ச நேரம் தண்ணியில் காமிச்சா சரியாக போயிடும். ஒன்றும் இல்லை, விடு. என்னக்கா நீங்கள் இவ்வளோ பிளட் வந்துட்டு இருக்கு, தண்ணியில் காமிச்சா சரியாக போயிடும், அசால்ட்டாக இருக்கீங்க.
டாக்டரோட பொண்டாட்டி பேசுறதா இது. என் கூட வாங்க. இப்போ நீங்கள் வந்து தான் ஆகணும். நான் கட்டு போட்டு விடுறேன்க்கா, சரியாயிடும். வாங்க. ம். என்னக்கா நீங்க இவ்வளோ கவனக்குறைவா இருக்கீங்க? கொடுங்கக்கா, நான் முதல்ல கட்டு போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். இப்பவும் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னம்மா இவ அவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இவ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா? அதானடி அக்கா, சரியாயிடும். பசி தூக்கத்தை மறந்தே நீயோ அடப்பாசத்தை பொழிஞ்சாயே தினம். அக்கா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் சரியாயிடும், சரியா? இதுக்கப்புறம் நீங்க தண்ணியில கையை வைக்க கூடாது. இன்னைக்கு நான் சமைச்சுக்கிறேன், நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்க. இல்லம்மா அனிதா, பரவாயில்ல. நீயே ஆஃபீஸ்லேருந்து இப்போ தானே வந்திருக்க, உனக்கும் டயர்டாக தானம்மா இருக்கும். அட சும்மா இருங்கக்கா. ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் வீட்டில் இப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் எப்படிக்கா அமைதியாக இருக்க முடியும்? சின்ன காயோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்தா எவ்வளோ பிளட்டு போயிருக்கு தெரியுமா? எவ்வளோ பெருசு கிழிச்சிருக்குக்கா. என்னக்கா நீங்கள்? ஆனால் ஒன்றுக்கா, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. நான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அழுதுட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. என்கிட்ட ஏதாச்சும் சொல்லாமல் மறைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அனிதா. இன்னைக்கு காலையிலேருந்து அபிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் அவள் கூடயே இருந்தேன். அதுதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் அனிதா. என்னக்கா நீங்கள் எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, நீங்கள் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, போங்க. காஃபி நான் போட்டு கொண்டு வரேன், ஓகேவா? நீங்கள் போங்கக்கா. ம், சரிம்மா.